ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோடு தூக்கி. இது 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இது டே 11. இன்றைக்கி பார்க்குற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, செர்ச் எலிமெண்ட் இன் அரே. ஸோ நம்மக்கிட்ட ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் நம்ம பர்டிகுலர் ஒரு நம்பரை வந்து செர்ச் பண்ணணும். அப்படி அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது, அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் அந்த அந்த அரேலையே இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ரோச் தான். நமக்கு ரொம்ப ரொம்ப திங்க் பண்ண தேவையில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட் இருக்கு இல்லையா, 23. இந்த 23 அரேயில் இருக்க ஒரு ஒரு எலிமெண்ட்லேயும் நம்ம போய் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 12ஐயும் 23யும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ 12ம் 23யும் சேம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 9ஓட கம்பேர் பண்ணுறோம், சேம் கிடையாது. இங்கே வந்து 23 வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, சேம் ஆயிடுச்சு. ஓகே, இதோட இண்டெக்ஸ் என்ன, அரேவோட இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதோட இண்டெக்ஸ் 0, இது 1, இது 2, 3, 4, 5. ஓகே, ஸோ இப்போ 23ங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இந்த 22 இண்டெக்ஸ் 2 நம்ம ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணாலே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இன்கேஸ் நம்ம சர்ச் பண்ணுறது வந்து 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சர்ச் பண்ணுறது 100. ஓகே, ஸோ அதே அப்ரோச் தான். இந்த 100 அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட் கூட நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம 12 ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் 100ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம், இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை, சேமாக இல்லை. அடுத்து செகண்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம், இல்லை. ஸோ அப்புறம் தேர்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம், அப்பயும் மேட்ச் ஆகலை. அப்படியே கடைசி வரை நம்ம மேட்ச் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா அரே முடிஞ்சிடும். அரே முடிஞ்சதுக்கப்புறமும் 100 இல்லை அப்படின்னா அந்த அரேலேயே அந்த 100ங்கிற எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டு கூடயும் இந்த நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலிமெண்ட்டை ஒன்றா கம்பேர் பண்ணிக்கிட்டே வரோம். இன்னொரு சினாரியோ இருக்குது. இன்கேஸ் நம்ம அரேயில் நம்மளோட அரேயில் நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 12, 5, 23, 5, 8, 17. ஓகே, இந்த அரேயில் டார்கெட் வந்து 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து 5, கொடுத்துருக்க அரேயில் 2 பிளேஸில் நமக்கு வந்து 5 இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம முன்னாடியே ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணியிருக்கணும். நமக்கு லெஃப்ட்லேருந்து போகும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் நமக்கு வரணுமா, இல்லை ரைட்லேருந்து போகிறது நமக்கு வேணுமா அப்படிங்கிறது. ஸோ நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லெஃப்ட்டிலேருந்து ரைட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோமோ நம்மளோட சர்ச் எலிமெண்ட்டை, அதோட இண்டெக்ஸ் தான் நமக்கு வேணும்னு வச்சுக்கிறேன். பட் இதுதான் எல்லா டைமும் நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம 2 சினாரியோவுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்டில் போகிறப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறத பார்க்கலாம். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறதுனா என்ன அப்படின்னா, இண்டெக்ஸு 0ல் இருந்து அரேவோட சைஸ் வரைக்கும் போகணும், அரேவோட லென்த் வரைக்கும் நம்ம போகணும். ஓகே, -1. ஸோ இப்போ இந்த அரேயில் எக்ஸாம்பிள் அரேயில் டோட்டலாக 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் போகணும். ஓகே, ஸோ அப்படி 5 வரைக்கும் நம்ம போகிறதுக்கு லூப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ செர்ச்சோட மேட்ச் ஆகுதோ அதுதான் நமக்கான ரிசல்ட். இதுவே எனக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகணும் அப்படின்னா இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்னா கடைசி இண்டெக்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அரே டாட் லென்த் -1 to 0. ஸோ நம்ம வந்து டிக்ரிமெண்ட் ஆர்டரில் நம்ம அரேவை ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ 5லேருந்து நம்ம வந்து 0 வரைக்கும் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச் லெஃப்ட் டு ரைட்டுக்கு நம்ம லூப் போடலாம். ஸோ லூப் ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் லூப் i0 i லெஸ் தென் அரே டாட் லென்த்து அப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷனில் அரேயில் இருக்க அந்த எலிமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணுறோம். அது வந்து டார்கெட்டோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல எலிமெண்ட் ஃபவுண்டு. ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ரிசல்ட். இப்போ நம்ம இந்த லூப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்பயும் நம்ம அப்பயும் இந்த இஃபுக்குள்ளே போகல அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ அப்போ வந்து ரிட்டர்ன் -1. ஓகேவா? ஸோ
-1னா எலிமெண்ட் நாட் ஃபவுண்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம செர்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இதுவே நம்ம ரிவர்ஸில் பண்ணணும் அப்படின்னா இதே லாஜிக் தான். நம்ம டிக்ரிமெண்ட் ஆர்டரில் பண்ணணும். I = 0ல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 5ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 5லனா அரே டாட் லென்த் -1. ஓகே, இப்போ ரிவர்ஸில் போகிறோம். 6லேருந்து 0, 5லேருந்து 0 வரைக்கும் போகணும். அப்போ கிரேட்டர் தென் கண்டிஷன் நம்ம போட போகிறோம். I > 0. ஐயை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் நம்ம. ஐயை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். மற்றபடி இதுக்குள்ளே இருக்க லாஜிக் சேம் அதே தான். ஸோ டார்கெட்டான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணப்போ ஃபவுண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா எலிமெண்ட் ஃபவுண்டு, இல்லைன்னா ரிட்டர்ன் -1. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் மட்டும் நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தனியாக ட்ரை பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக் டு VS கோட். இது வந்து 11th ப்ராப்ளம். ஸோ நான் 11th நம்ம என்ன பண்ணுறோன்னா செர்ச் பண்ணுறோம். செர்ச் எலிமெண்ட் .js. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம செர்ச்சுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் செர்ச் எலிமெண்ட். இதுக்கு வந்து நமக்கு என்ன வரப்போகுதுன்னா அரே அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் அண்ட் என்ன எலிமெண்ட்டை செர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு 2 ஆர்கியூமெண்ட் வரப்போகுது. இந்த இடத்துல நம்ம லாஜிக் வந்து எழுத போகிறோம். இன்கேஸ் நம்ம வந்து நம்மளோட டார்கெட் வந்து இண்டெக்ஸில் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரேவோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா -1 அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ கீழே வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் அப்படிங்கிற ஒரு அரே. ஸோ அதில் வந்து 6 நம்பர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன அனுப்பணும் அப்படின்னா அரேவை அனுப்பணும். நான் அப்புறம் என்ன எலிமெண்ட்டை செர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் அனுப்பணும். ஸோ டார்கெட் இன்னொரு வேரியபிள், அதில் வந்து நான் 23 அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேசிக்காக இந்த அரேயில் இந்த 23யை நம்ம செர்ச் பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுலேருந்து வர ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இங்கே அவுட்புட் காமிக்கணும். ஸோ இப்போ நமக்கு -1 வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த எலிமெண்ட், அந்த நம்ம செர்ச் பண்ணுற எலிமெண்ட் அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ இஃப் அவுட்புட் = -1 அப்படின்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிடலாம்னா எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இல்லை மைனஸ் இல்லை அப்படின்னா சம் இண்டெக்ஸ் தான் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கும். அப்போ நம்ம வந்து எலிமெண்ட் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் அதை வந்து நம்ம அவுட்புட்டை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ஒரு இன்புட் அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன எலிமெண்ட்டை செர்ச் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வேரியபிள், அப்புறம் செர்ச் எலிமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த இன்புட்டை நான் இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் டார்கெட்டை பாஸ் பண்ணணும். நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா இண்டெக்ஸ் வரும். எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு. இண்டெக்ஸ் -1 வந்துச்சுன்னா எலிமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு பிரிண்ட் ஆகும். எலிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம லாஜிக்கை வந்து இங்கே எழுதணும். ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் தான். நம்ம அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக நம்ம ஐட்ரேட் பண்ணணும். அரேயில் இருக்க எலிமெண்ட்டை நம்ம ஐட்ரேட் பண்ணோம்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் ஃபார் லெட் I = இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அரேவோட லென்த்து -1 வரைக்கும் போகும். ஓகே, I++. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து 0லேருந்து அரேவோட லென்த் -1 வரைக்கும் போகும். ஸோ அரேயில் இருக்க எலிமெண்ட் வந்து எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா அரே ஆஃப் I அப்படிங்கிறப்ப நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அரே ஆஃப் ஐயும் நம்ம செர்ச் பண்ணணும்னு நினைக்கிற டார்கெட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா எலிமெண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோன்னு அர்த்தம், எலிமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம அந்த இண்டெக்ஸை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, I தான் இண்டெக்ஸு. ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த லூப் முடிஞ்சிருச்சு. முடிகிற வரைக்கும் இந்த இதுக்குள்ளே போகலை அப்படின்னா நம்ம வந்து இந்த அரேயில் நம்ம செர்ச் பண்ணுற எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த லூப்புக்கு வெளியே நம்ம -1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, சிம்பிள். நம்ம அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக எடுக்கிறோம், அதை டார்கெட் கூட நம்ம ஈக்குவல் செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம், இல்லை அப்படின்னா -1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். நோட் 11. ஸோ எலிமெண்ட் ஃபவுண்டட் 3, இண்டெக்ஸ் 3ல் இருக்குது. இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ 23 வந்து 0 இண்டெக்ஸில் இருக்குது, கரெக்ட் தான். இப்போ நம்ம இந்த அரேயிலேயே இல்லாத ஒரு எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணலாம் 100 அப்படின்னு.
ஸோ இது ரன் பண்ணுறேன். ஸோ எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ எலிமெண்ட் வந்து இந்த அரேயில் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து சேம் எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே 23க்கு பதிலாக இங்கே 5 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம சர்ச் பண்ணுறதும் 5 தான். ஓகே. அப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எது வருதோ அதை தான் நம்ம அவுட்புட்டாக நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம அவுட்புட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ 0 எங்கே 5 எங்கே இருக்குது அப்படின்னா 1ல் இருக்குது. ஸோ எலிமெண்ட் அட் இண்டெக்ஸ் வந்து 1ல் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்லேருந்து வரும்போது பண்ண சொல்கிறாங்க. எனக்கு சேம் எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகும்போது எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம அரேவை 0லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணாமல் ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணணும். ஓகே. நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோடு தூக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.